இந்தியாவில் திரைப்படங்கள் மூலமாகவே பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த நாம் இண்டஸ்கிரீட், யுஃபோரியா, பரிக்ரமா போன்ற இசைக்குழுக்களின் மூலமாகவும் பாடல்களை கேட்கப் பெற்றோம். பின்னர் கால மாற்றத்தில் ஒரு தனி நபர் தனது முயற்சியினால் தனித்துவமாக இசையமைத்து பாடி சினிமா அல்லாத பாடல்களை வெளியிட்டனர். இவர்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ், அதாவது சுயாதீன படைப்பாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த வரிசையில் பிரதீக் குஹாத், ரிட் விஸ் போன்றோர் பரிச்சார்த்தமாக சுயமாக பாடல்களை தயாரித்து வெளியிட்டனர். இந்த இசை கலாச்சாரம் தமிழகத்திலும் காலூன்றியது. ஹிப்ஹாப் தமிழா போன்றோர் சுயாதீன படைப்பாளர்களாக புகழ் பெற்றனர். அறிவு, ஆஃப்ரோ போன்றோர் சமூக அக்கறையுடன் தங்களது படைப்புகளை வெளியிட்டனர். தற்பொழுது திரு சாய் சரண் முறைப்படி கர்நாடக சங்கீதம் பயின்று சுயாதீன படைப்பாளராக வெற்றிகரமாக தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். When I started to learn, I was only maybe late 4.5 to 5 அந்த இயர்ஸில் ஆரம்பிச்சது. I just went to the class and I just slept and came back. ஸோ இந்த மாதிரி மியூசிக் கிளாஸ் போனேன். ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து தூங்கிட்டே இருந்தேன். ஒரு 5 மாதம் கழித்து அந்த சொல்லிக் கொடுக்குற குரு வந்து எங்கள் அம்மா கிட்ட, மேடம் நீங்கள் மாதம் ஃபீஸ் கட்டி இந்த பையனை அனுப்புகிறீங்க, பாவம் வந்து ஒரு 10 நிமிஷத்துலாம் கேட்ட வேணிக்கே தூங்கிடுறாரு, பட் நீங்கள் பாவம் ஃபீஸும் கட்டி இந்த மாதிரி சும்மா அனுப்புகிறீங்கன்னு சொல்லும்போது மை மாம் டோல்ட், இது வந்து ஒரு ஆல்ஃபா பிரெயினில் வந்து அட்லீஸ்ட் மைண்டில் when he sleeps also, at least he will get that music into him. She waited after maybe 5 to 6 months. The moment I started to sing, I already sang the first few portions of the basics of classical music, Sarali Varsa, Janda Varsa and all. எதுவுமே பார்க்காம புக் இல்லாமல் கடகடன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக I started to sing. Around my 6 years or 6.5 years, my liking towards music became more by seeing a lot of other artists. From there, the journey became much more intensive and இன்னுமே வந்து ரிகரஸாக மாறிது. At 7.5, my first அரங்கேற்றம் happened at திருவையாறு தியாகராஜ ஆராதனா. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான people who were instrumental in this whole thing was my guru, ஸ்ரீமதி அரவிந்தம், ஸ்ரீ குன்னக்குடி வைத்தியநாதன், legendary violinist. அவர் தான் வந்து was instrumental in bringing me on to தியாகராஜ ஆராதனா. ஸோ அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஸ்டேஜ் கான்சர்ட்ஸ். தென் இதை தவிர நிறைய கான்டெஸ்ட்ஸ் போயிட்டு ஐ வாண்டட் டு டெஸ்ட் மை எபிலிட்டி அண்ட் ஆல்சோ சி வேர் ஐ ஆம். அங்கேருந்து ஒரு 6 years ஈஸிலி டில் மை say 12 or 13, it was all contests, கச்சேரிஸ் போய் டிசம்பர் சீசன் ஆனால் காலைல கிளம்பினேன்னா ஐ வில் கம் ஒன்லி பை நைட். அதுக்கப்புறம் தான் வந்து சப்தஸ்வரங்கள்னு ஒரு ஷோ வந்தது சன் டிவியில். இட் வாஸ் அ வெரி வெரி ஏர்லி ஷோ. அதில் ஐ காட் செலக்டட் அஸ் த யங்கஸ்ட் பர்சன். when I went there, எல்லாம் செலக்ட் ஆகிட்டு ஃபைனலி when the audition moved from Chennai to Bangalore, ஒரு செட் ஆஃப் 15 people அப்படியே இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. I was there in that 15 rejections. ஏன் என்னை செலக்ட் பண்ணலாங்கிறது எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு பயங்கரமாக ஒரு இமோஷனலாக அழுதுக்கிறதோட எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி எவ்ரி ஃபெயிலியர் ஹேஸ் அ ரீசன், ஐ வில் கோ டேக் யூ டு சம் பிளேஸ்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் ராம்ஜங்கல் கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அம்மா. அந்த டைமில் தான் there was a ஷோ இன் மலேசியன் தீபம் டிவின்னு ஒரு சேனலில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்து பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் ஹரிஷ் ராகவேந்திரா ஒரு ஜட்ஜஸ். த ஷோ காட் ஓவர், ஐ வாஸ் த வின்னர். இசைமலையில் இருந்த டைம்ஸில் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் முன்னாடி பாடினதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. த வெரி ஸ்பெஷல் திங் வாஸ் தட் வாஸ் ஆன் மை பர்த்டே. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மை அம்மாஸ் மாமா இஸ் தேர். ஸோ அவர் வந்து ஹி டோல்டு இன்றைக்கி அவரோட பையனோட பர்த்டே இன்றைக்கி அப்படின்னு. ஓ பர்த்டேவா, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செக்யூரிட்டி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஸ்வீட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட் ஓட்டினார் அன்றைக்கி. ஸோ தட் வாஸ் வெரி மெமரபிள். அந்த இசைமலையிலிருந்து அந்த ஒரு 6-7 years மேபி அந்த டைமில் நான் பாடாத கல்யாண மண்டபமே இருந்திருக்காது அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு அக்ராஸ் த நேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு வி யூஸ் டு ட்ராவல். ஸோ இதெல்லாம் போக போக திடீர்னு there was one point where I was doing my 9th standard. அந்த டைமில் வந்து ஐ காட் அ கால் ஃப்ரம் சூப்பர் சிங்கர். விஜய் டிவியில் அப்போ தான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபஸ்ட்டு சீசன். அப்புறம் ஜட்ஜ் வந்து திப்பு வாஸ் தேர் as a ஜட்ஜ். திப்பு சொன்னார், உனக்கு நீ என்னெல்லாம் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார். ஒரு 5 பாட்டு சொன்னேன். அதுலேருந்து ஹி பிக்ட் இளமை இன்னும் பூங்காற்று பாடு அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் sang whatever I knew I sang. From there the journey kicked in from Super Singer. I did my college at SRM Valliyamma Engineering College. பட் என்ன ஆச்சுன்னா அந்த ஃபஸ்ட் இயரோட எண்டில் அப்பேரண்ட்லி சூப்பர் சிங்கர் சீனியரோட 3rd சீசன் கால் ஃபார் வந்தது. டேட்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து பாடினேன். ஃபஸ்ட்டு 3 rounds சும்மா போனேன். ஸோ ஸ்லோவாக ஒன்று ஒன்றா ஒரு ரவுண்டாக கிளியர் பண்ணிட்டே வந்தேன்.
நிறைய ஸ்டால்வார்ட்ஸ் அங்கே அவங்க முன்னாடி பாடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சி. சுசீலா அம்மா வாஸ் ஒன். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து எம்எஸ்வி சாரோட அந்த ரவுண்டு தான். அவங்க வந்து அவங்களுடைய பெஸ்ட் சிங்கர், அவங்களுடைய ஃபேவரட் சிங்கராக என்ன சூஸ் பண்ணாங்க. அகெயின் திருப்பி ஃபினாலே ஃபைனல்ஸ் பாடணும். ஃபைனல்ஸில் நான் வின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து இட் வாஸ் த ஜேர்னி ஃப்ரம் தேர் வாஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு லேர்னிங்க்கு அப்புறம் இவென்ச்சுவலி சினிமாவில் பாடுறது வாஸ் மோர் லைக் அந்த ட்ரான்சிஷன் ஆஃப் சிங்கர்ஸ் சிங்கிங்லேருந்து மியூசிக் டைரக்டர்ஸ் சிங்கிங்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 5-6 இயர்ஸில் ஐ சாங் அரௌண்ட் 50 சாங்ஸ். அந்த 50 சாங்ஸுமே வந்து இட் வாஸ் மோர் லைக் அக்ராஸ் லாங்குவேஜஸ், அக்ராஸ் ஜான்ராஸ். வருவது ஒரு முறை உலகிலே, இதை அறிகிற மனிதனும் கடவுளே. தவறுகள் தீர்ந்திடும் வரையிலே, வரும் தடைகளும் தகர்ந்திடும் முடிவிலே. இந்த பாட்டு வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. பிகாஸ் எனக்கு ப்ளேபேக் சிங்கிங்கில் என்னோடய டெபியூ இந்த பாட்டு தான். ரிலீஸ் ஆனது வாஸ் அ டிஃப்ரெண்ட் சாங். பட் இந்த பாட்டு தான் முதல்ல ஸ்டுடியோவுக்கு போய் ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங். அழகு ராணி பழகத்தோடும் அழகு பயணி புயதாரே, அதுவும் கூட மென்மையானதே. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கால்டு விஷால் திடீர்னு வந்து, ஏன்டா நீ வேணா பேசாமல் நீ ஏன் பாட்டு கம்போஸ் பண்ண, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்லாம் அதை சொன்னான். பாடுறதுக்கே எவனை கூப்பிடலான்னு இந்த ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேஷுவலாக வந்து அவன்கிட்ட அந்த ஐடியாவே வேணான்ட்டேன். நீ ட்ரை பண்ணி பாரு, வந்ததுன்னா பண்ணு, வரலன்னா வேண்டாம் அப்படின்னா. ஸோ தென் ஐ தாட் ஓகே ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்லோவாக அந்த சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி தப்பாக ரெக்கார்ட் பண்ணி தப்பாக எல்லாம் பண்ணி 4 தடவை ஹேங் ஆகி சிஸ்டமே கிராஷ் அவுட் ஆகி எல்லாம் நடந்துச்சு. ஆனால் எதுவுமே யாருமே சொல்லிக் கொடுக்காம நானே கற்றுக்கிட்டு ஸ்லோவாக அந்த இன்டர்ஃபேஸை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணலாம் கற்றுக்கிட்டேன். தென் ஐ வாண்டட் டு நோ, சரி ஒழுங்காக படித்து இந்த தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் இப்படி ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். போய் அங்கே ஒரு 6 months கிராஷ் கோர்ஸ், எவ்ரிடே காலைல போய்ட்டு ஒரு 4 மணி நேரம். ஸோ அதை முடித்து அதில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அங்கேருந்து ஐ வாண்டட் டு சரி லெட்ஸ் ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி சாங் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட் ஆல்பம் வாஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் வாட் ஐ அண்டர்வெண்ட் ராதர் என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வச்சு பண்ண ஒரு ஆல்பம் தான். அந்த ஆல்பம் தான் அன்றில்னு சொல்லிட்டு ஐ ரிலீஸ்ட் இட் இன் 2018. இட் வாஸ் ரிலீஸ் பை சிவகார்த்திகேயன். கனவே நான் தூங்கவில்லை, இருந்தும் பிறந்தாய், எதுவும் புதிதாகவில்லை, தெரிந்தும் ரசித்தாய். இதுவரையுடன் பழகிய மனம் அதை தொலைத்தேன் அடித்தோழி. இது ஒரு புது உணர்வென நான் அதை புரிந்தேன் சில நாழி. டு டிஸ்கிரைப் மை கிரியேட்டிவ் ப்ராசஸ், மியூசிக் மேக்கிங் வந்து இஸ் சம்திங், அது ரொம்ப ரேண்டமாக நடக்கிற ஒரு விஷயம். எங்கேருந்து ஆரம்பிக்கும், எப்போ ஆரம்பிக்கும், எதில் ஆரம்பிக்குங்கிறதுலாம் சொல்லவே முடியாது. பட் ஜென்ரலி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஸ்டைல் ஒரு பேட்டர்ன் ஆஃப் வேர் தே ஸ்டார்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைண்டில் நிறைய டியூன் தோணும், வெவ்வேறு டைம்ஸில் தோணும். எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் சூட். முதல்ல அதில் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிவிடும். எங்கேயோ ரேண்டமாக ஒரு டியூன் வரும், வண்டி ஓட்டிகிட்ருக்கும். எனக்கு முக்கால்வாசி வந்து பிகாஸ் ஐ ட்ராவல் அ லாட் அப்படிங்கிறதுனால நான் கார் ஓட்டும்போது ஒரு 15-20 வேரியேஷன் வரும். ஸோ ரேண்டமாக இந்த பக்கம் ஒரு வேரியேஷன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் அங்கே ஏதாவது வேறு இடத்துக்காவது போகிறேன் அப்படிங்கும்போது அங்கே திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று சம் ஸ்பார்க் வில் ஹேப்பன். அப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணி உடனே வச்சுருவோம். ஸோ அகெயின் when I come back to my studio, அதை உடனே அந்த டியூன் அப்படியே மாற்றணும். ஸோ வாட் ஐல் டூ, ஐல் ரெக்கார்ட் தட். அது என்ன மாதிரி அந்த டியூன் திருப்பி நான் ஸ்டூடியோக்கு வந்து கேட்கும்போது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த சேம் டியூன் வில் சேஞ்ச். ஒரு டியூன் பாடி வச்சுருப்போம், ஸ்டூடியோக்கு வந்து அதே டியூனை பாடும்போது அது இது இப்படியும் இருக்கலாமோ, அது அப்படியும் இருக்கலாமோ ஒரு 15 பெர்ஸ்பெக்டிவ் தோணும். அப்போ அதுக்கு ரிலேட்டடான சவுண்ட் ஸ்கேப்பிங், இது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆன, இப்போ ஆம்பியண்ட்டாக இருக்கலாம், அக்கூஸ்டிக்காக இருக்கலாம், கண்ட்ரி மியூசிக்கில் இருக்கலாம், ஒரு பாசனோவா ஸ்டைலில் இருக்கலாம், நிறைய ஜான்ராஸ் இருக்குது. என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் சாங்ஸ், அது ஒரு 6/8 ப்ராப்பர் நம்ம கமர்ஷியல் நம்மளோட சவுத் இண்டியன் குத்துப்பாட்டு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது எங்கே நீங்கள் போய் ஃபிட் பண்ண போகிறீங்க, வாட் இஸ் தட் யூர் லுக்கிங் அட், இந்த பாட்டு இதை தான் சொல்ல விருப்பப்படுறது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அது எந்த ஸ்பேஸுங்கிறது டிட்டர்மின் பண்ணுற இடம் ஸ்டுடியோ. ஒரு டியூன் நீங்கள் கேட்டு முடித்த உடனே பாட்டு பிடிக்கணும், கேட்கும்போதே பாட்டு நீங்கள் கூட பாடினீங்கன்னா பெஸ்ட்டு. அப்போ அந்த பாட்டு வந்து உங்களுக்குள்ளே ஈஸியாக ட்ராவல் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேட்ட உடனே வாவ் அப்படின்னு தோணுச்சுன்னா பாட்டு ஹிட், ஆர் தட் இஸ் வாட் இஸ் அ குட் சாங். ஐ வுட் பர்சீவ் இட் தட் வே. தாய் தந்தை உறவுகள் எல்லாம் இரத்த சொந்தமே, காரணங்கள் இல்லா அன்பு காதல் பந்தமே,
மன பொருத்தம் அது போதும் மத பொருத்தம் வேண்டாம். ஸோ கரண்ட்டாக இப்போ வந்து there are 6 tracks that I'm working on. பட் இது எல்லாமே வந்து இந்த பிச்சிங் லெவல்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் வந்து இந்த பிச் யுவர் சாங் டு த ரைட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சின்ஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்வால்வ்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சம் அமௌண்ட் இல்லை, கொஞ்சம் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் for you to incorporate commercial ideas into your song. Not audio perspective இல்லைனாலும் வீடியோ பெர்ஸ்பெக்டிவ்க்கு அது டெஃபினட்டாக தேவை. அண்ட் த லாங் ஜேர்னி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாருக்குமே இந்த பாட்டெல்லாம் வந்து உங்களுடைய பிளேலிஸ்ட்லேயும் உங்களுடைய ஃபோன்ஸ்லேயும் இட்ஸ் கோன் பி ஃபார் அ லாங் டைம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ஹோப்போட we are trying to work and we're all excited. ஏன்னா ஆஸ் பாட்டு எப்படி ஷேப் அப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்கிறது பார்க்கும்போது சூப்பர் எக்ஸைட்டட் டு ப்ரெசென்ட் தி சாங் டு யூ. பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆடியோ இஸ் கோயின் டு பி ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர். அண்ட் ஆஸ் அ மியூசிக் கம்போசராக எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது டு see how it's going to come. உங்களுக்கு வந்து உங்கள் முன்னாடி எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அண்ட் லவ் இந்த எல்லா பாட்டுக்குமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.